கோப்பியம், உண்மையும் பின்னணியும். என்னதான் மருத்துவத் துறையில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் கூட மருத்துவமனைகளில் நடக்கும் மருத்துவ தவறுகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மட்டும் குறைந்ததாக தெரியவில்லை. இதனை உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களின் அலட்சியத்தாலும் தவறான சிகிச்சைகளாலும் ஏற்பட்டு வரும் உயிரிழப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் விரலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சைக்காக சென்ற கல்லூரி மாணவர் பிரபல தனியார் மருத்துவமனையின் அலட்சியத்தால் உயிரையே இழந்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் லோகோ பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்தவர் ராஜ். அதே பகுதியில் கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவரது 19 வயது மகன் ஷியாம் கல்லூரியில் படித்து வரும் நிலையில் விடுமுறை நாட்களில் கரும்பு ஜூஸ் கடையில் தந்தைக்கு உதவியாக இருந்து வந்துள்ளார். அப்படித்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கடைக்கு வந்த ஷியாம் தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராஜின் கை கரும்புச்சாறு எடுக்கும் இயந்திரத்தில் சிக்கி உள்ளது. இதில் அவரது விரல்களில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவரை மீட்டு அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளித்து உள்ளனர். பின்னர் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் அங்கு விரலை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அடுத்த நாள் காலையில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என கூறியதாகவும், ஆனால் மிகவும் காலதாமதமாக அன்று மாலையில்தான் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. இந்நிலையில் சாதாரண கையில் நடக்கும் அறுவை சிகிச்சைதானே, முடிந்து நல்லபடியாக வருவான் என்று வீட்டினர் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் திடீரென ஷியாமின் உடல்நிலை மோசமடைந்தது. சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து எப்படியும் காப்பாற்றி விடுவதாக பெற்றோரிடம் உறுதியளித்துள்ளனர். இதனை நம்பிய பெற்றோரும் காலையில் நல்லபடியாக வந்துவிடுவான் என்று நம்பியிருந்த நிலையில் அடுத்த நாள் காலை சுமார் 7 மணி அளவில் ஷியாம் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அதிர்ச்சி அளித்துள்ளனர். இதனை கேட்ட அதிர்ச்சியில் இடிந்து போன பெற்றோரும் உறவினர்களும் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மருத்துவமனையில் போதிய அனுபவமுள்ள மருத்துவர்கள் இல்லை என்றும் மருத்துவ பயிற்சி மாணவர்களே சிகிச்சையில் ஈடுபட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். மேலும் தவறான மருந்துகள் மற்றும் கவனக்குறைவான சிகிச்சையே ஷியாமின் உயிரிழப்பிற்கு காரணம் என தெரிவித்த உறவினர்கள் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கிடையே ஷியாமின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் ஏற்ற முயன்ற போது மருத்துவமனை மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எமர்ஜென்சி வார்டுல 39 40 பெட் இருக்கு. வெறும் 2 டாக்டர் 39 பெட்டுக்கு பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருமே கூட படிக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க இங்கே கொடுத்த சொன்னா அவங்க இங்கே கொடுக்குறாங்கண்ணா. என் கண் எதிர்க்க பார்த்தேன். ஐயோ இங்கே கொடுத்தீங்கன்னா எடுத்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. என்ன சார் இது? ஒரு உயிரோட விளையாடுற விஷயமா தான் சார். கற்றுக்க எவ்வளவோ விஷயம் இருக்கு சார். கற்றுக்கிறது எப்படி வேணா கற்றுக்கலாம். ஒரு உயிரோடைய கற்றுக்க. இதனால் உடல் மீண்டும் மருத்துவமனையின் பிணவறைக்கே கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் டிஎஸ்பி கீர்த்திவாசன் விசாரணை நடத்தி தவறு இருப்பின் மருத்துவமனை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அதன்பின் ஷியாமின் உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மருந்து எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்றோம். தமிழ்நாட்டிலேயே அந்த மருந்து இல்ல. சரிங்க மேம், நீங்க அந்த மருந்து நேம் எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதை அரேஞ்ச் பண்ணி தரோம். நாங்க அதுல இருக்கோம், நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம்னா கூட ஜஸ்ட் அது என்ன கேட்டகரி அது மாதிரி சொன்னாலே தவிர அந்த மெடிசன் நேமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை. கடைசியா அந்த 10 மணி வாக்கில் குழந்தை என்கிட்ட கூட்டு வந்து காமிக்கும் போது ஃபீவர் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் சொல்லி ஐசியூவில் நாங்கள் இப்போதைக்கு நைட் வரைக்கும் நாங்கள் வைக்கிறோம். அந்த ஐசியூவில் இருக்கட்டும், 80% தம்பி நார்மல் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங்க்கு அப்புறம் நாங்கள் நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு எங்கள் தம்பி ஒரு 11 மணிக்கு உள்ள அனுப்புனாங்க ஐசியூ வார்டுகளை. அதுக்குள்ளே எங்களை அனுப்பலை. அவனை மட்டும்தான் கூப்பிட்டு போனாங்க. வென்டி சப்போர்ட்லேருந்து வாயில் டியூப்லேருந்து எல்லாமே அவன் இன்சர்ட் பண்ணி தான். கான்சியஸும் இல்லை, செமி கான்சியஸாக தான் இருந்தான். அவனால் முழிக்க கூட முடியல. டாக்டர் தட்டுறாங்க இப்படி ஷாம் ஷாம் தட்டு ஒரு 5 தடவை தட்டினாதான் அவன் முழிச்சானே.
முழிக்கிறான் பாக்குறான், உடனே கண்ணை முடிக்கிற டைம்ல தான் உள்ள கூட்டு போனாங்க. நார்மல், ஓகே, ஸ்டேபிள் தான். ஒரு அனஸ்தீசியா குடுக்குறாங்க, ஒரு டாக்டர் வந்து ஒரு அனஸ்தீசியா குடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும், இது எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும்ன்ற அவங்களுக்கு தெரியணும். அதுக்கான மெடிசன் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இப்ப என் தம்பி போயிருக்க மாட்டான். அவங்க என்ன சொல்றாங்க, ஜெனடிக் இஷ்யூ வருதுன்னு சொல்றாங்க சார். அந்த ஜெனடிக் இஷ்யூ வந்து 1 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வருமா, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த இஷ்யூ வருமா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய சவிதா மெடிக்கல் காலேஜ்ல லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு வந்தாலும் அந்த மெடிசன் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமா வைக்க கூடாதா?